ஹலோ ஸ்வீட்டார்ட்ஸ், வெல்கம் டு ஹீம்சோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நண்டை நம்ம எவ்வளோ ஈஸியாக வீட்டில் வந்து க்ளீன் பண்ணலாங்கிற மெத்தட் தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து உயிரோடு இருக்கிற கிராப்பை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து முழுசாக அந்த ஓடு எல்லாமே இருக்கும். இது வந்து ஓடெல்லாம் நான் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்து மீதி உள்ளதை க்ளீனிங் ப்ராசஸ் காட்டியிருக்கேன். ஸோ சமைக்கிறதுக்கு முன்னாடி நண்டை எப்படி நம்ம க்ளீன் பண்ணணுங்கிறத இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நண்டு நம்ம வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நல்லா க்ளீனாக எடுத்துடணும். கடையிலே வந்து நமக்கு வந்து இது வந்து முழு நண்டு நான் வாங்கிட்டு வரல. கடையிலே வந்து இந்த மேலே இருக்க அந்த ஓடு இதெல்லாம் உடச்சி இந்த கால் வந்து ஃபுல்லாக இப்படி ஜாயிண்ட் ஆகி தான் இருக்கும் நண்டுக்கு. ஆனால் அவங்களே உடச்சி எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதாவது மேலே இருக்க அந்த ஓடெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. நான் வீட்டில் வந்து இந்த இது இந்த அழுக்கு மாதிரி இருக்கு இல்லையா, இதை மட்டும் நாங்கள் க்ளீன் பண்ண போகிறோம். அப்போ க்ளீன் பண்ணலாமா? ஓகே, க்ளீன் பண்ணலாம். இன்றைக்கி இந்த நண்டு க்ளீனிங் ப்ராசஸை என் அண்ணி தான் செஞ்சு காட்டியிருக்காங்க. அவங்க இதெல்லாம் வந்து சூப்பராக செய்வாங்க. ஸோ அவங்கள தான் நான் க்ளீன் பண்ணி காட்ட சொல்லியிருக்கேன். முழுசாக இருக்கிற நண்டை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறணுன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நண்டுகள் வீட்டில் டேப் வந்து நல்லா சர்ருன்னு வரா மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே அந்த டேப்லேயே விட்டோம்னா அது கரெக்டாக போயிடும். அவ்வளோதான். ரொம்பையும் தேய்ச்சோம்னா உள்ளே இருக்கிற அந்த சதையெல்லாம் அப்படியே ஊறிக்கிட்டு வெளியில் வந்து மீன் உரக்கிற மாதிரி இதை உரக்கக்கூடாது. அவ்வளோதான். இந்த இடத்த மட்டும் சுற்றி விடணும். அவ்வளோதான். அவ்வளோதான். இது ஈஸியாக ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி நோண்டி இதை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சதையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெளியே வந்துடும். நம்ம டேப் சர்ன்னு இப்படி வராமல் இருந்தால் இது காமிச்சா அப்படி போயிடும். அது அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு போயிடும். இதுலாம் அவ்வளோவா இல்லை. அப்படி இந்த ஒயிட்டாக இருக்குல்ல, இந்த ஒயிட்டு அந்த எடுத்துடணும். நம்ம அதுக்கு டேப்பை தெரிய விட்டுக்கிறாங்க. விட்டுட்டு லைட்டாக அப்படி தேய்ச்சி விட போகிறீங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். இது போயிடுச்சா? ஓகே. அப்படியே ஒவ்வொரு நண்டாக கழுவி விட வேண்டும். அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லோ இருக்கும். அதாவது இந்த ஓடு இருக்கு இல்லையா, அந்த ஓடு இப்படி கப்பு மூடி மாதிரி இருக்கும். இந்த ஓடை வெளியில் இப்படி பிப்பாங்க, இப்படி பிப்பாங்க. ஒவ்வொரு ஓடு பிக்கும் போதோடய சேர்த்து ஒவ்வொரு நண்டுல வெளியில் வந்துடும். இப்போ இந்த நண்டு கழுவும் போது வெளியில் வரல, அந்த நண்டு அதுலேயே ஓட்டிக்கிச்சு. இந்த சிவப்பா இருந்துச்சு பாருங்க, இருங்க காட்டுறேன். இந்த மாதிரி ஏதாவது இருக்காது. அண்ணி அவங்க ஓடெல்லாம் க்ளீன் பண்ணியே கொடுத்துட்டாங்க. இந்த பத்தியா இந்த இருக்குல்ல, இந்த நண்டுல வந்து அவன் ஓடு பிக்கும் போது இது உள்ளேயே ஒட்டிக்கிச்சு. ஒவ்வொரு நண்டுல இந்த மாதிரி உள்ள ஒட்டிக்கிறோம். ஒவ்வொரு நண்டுல இந்த மாதிரி கிளீனா வந்துடும். இந்த இது மட்டும் தான் இருக்குது, அந்த குடல் இந்த மாதிரி ஐட்டம். இதை வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கணும். இது க்ளீன் பண்ணி கொடுத்த நண்டு தான். அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நண்டு நமக்கு முழுசாக தான் கிடைக்கும். ஒவ்வொரு கடையில் க்ளீன் பண்ணியே கொடுத்துருவாங்க. பரவாயில்லையே. ஆமா, இதை நம்ம வீட்டில் வந்து லைட்டாக அப்படி தேய்ச்சி கழுவுனா போதும். ஆனால் நண்டை வாங்கிட்டு வந்து உடனே சமைக்கணும். உடனே செஞ்சு இல்லைன்னா தண்ணி விட்டுருன்னு சொல்லுவாங்க. நண்டு சீக்கிரம் சமைச்சிடும். தண்ணி விடுவாங்க. ஈஸி மெத்தடா இருக்கு. பைப்பில் திறந்து. ஆமாம், பைப்பில் திறந்து தான் எடுத்து இந்த கையை விட்டு இப்படி எடுத்து விட்டாலே அழகாக வந்துடும். நம்ம உட்காந்து ஒவ்வொன்றா ஆஞ்சிக்கிட்டு இருக்க தேவையில்லை. நம்ம டெய்லி வீட்டில் நண்டு வாங்கி சமைக்க போகிறது இல்லை, ஒரு நாளைக்கு தான். அப்படின்னும் போது நமக்கு சுத்தம் தான் முக்கியம். அப்படியே வளர்த்து வைக்க முடியாது. ரொம்ப ஈஸி வேலையா இருக்கு. ஆமாம். இப்படி நோண்டி இப்படி எடுக்கணும். வெறும் நம்ம டேப் தண்ணி இல்லாமல்னா இப்படி எடுக்கணும், இப்படி பிக்கணும். இந்த நம்ம நெகத்தில் வச்சுருந்து சுரண்டணும், இதெல்லாம் பிச்சு விடணும். இதே இது டேப் தண்ணினா திருவி விட்டால் போதும், உள்ள சர்ன்னு போயிடும். நல்லா எடுத்துக்கிட்டு போயிடும்.
இது என்னடா இவங்க தண்ணி இவ்வளோ தண்ணியை திறந்து விட்டுட்டு அப்படியே தண்ணிக்குள்ளேயே இது பண்ணிட்டு இருக்காங்க, அந்த நண்டு கழுவுற வரைக்கும் அந்த தண்ணி போய்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கூட நீங்களாம் நினைக்கலாம். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் தான் நண்டு நம்ம செய்ய போகிறோம், வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸோ செய்ய போகிறோம். அப்படிங்கும்போது நமக்கு க்ளீனிங் தான் ரொம்ப முக்கியம். கையில் க்ளீன் பண்ணால் ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம இதுனா கொஞ்சம் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக வேலையை முடிச்சிடலாம் இல்லையா, அதுக்காண்டி சொல்கிறேன். டேப் தண்ணி இல்லாமல் வீட்டில் நீங்கள் டேப் தண்ணி வச்சுருக்கீங்க, சர்ருன்னு வருது, அதனால் நீங்கள் கழுவிடுவீங்க. ஆனால் எங்கள் வீட்டிலலாம் டேப் தண்ணி இல்லை. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, அழகாக ஒரு பக்கத்தில் ஒரு பவுல் வச்சுக்கோ, இது வாளி வச்சுக்கோங்க, வச்சு தண்ணி வச்சுக்கோந்தா கீழே கூட பாருங்கள், அந்த பாத்திரத்தில் நண்டு போட்டுருக்கேன், இதிலே முக்கி எடுத்துகிட்டு சும்மா இந்த கையில் அவ்வளோதான் இப்படி எடுத்து விட போகிறோம். கையில் எடுத்து விட்டு இப்படி பிக்க போகிறோம். நல்லா உள்ள ரொம்ப தேய்க்கக்கூடாது, லைட்டாக சாஃப்டாக தேய்ச்சாலே போதும், ரொம்பவும் தேய்க்க தேவையில்லை. வச்சுட்டு அதே தண்ணியில் இப்படி முக்கி இப்படி அலசிட போகிறீங்க. அலசிட்டு பக்கத்தில் இன்னொரு வாளியில் நல்ல தண்ணி வச்சு அந்த தண்ணியில் ஒரு அலசி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்க போகிறீங்க. அவ்வளோதான். இதுனா நம்ம டேரெக்டாக காட்ட போகிறோம். இது நம்ம கையை விட்டு எல்லாம் அப்படி இது பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம். இதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். இப்படியும் டேப் எல்லாமே நான் கழுவி காமிச்சிட்டேன். சூப்பர். உப்பு போட்டு கழுவணும்னா அவசியம் இல்லை. பொறுத்து வரத்தவங்க உப்பு போட்டு கழுவுவாங்க, ஆனால் அது தேவையில்லை. உப்பு போட்டு கழுவும் போது ரொம்ப சதையெல்லாம் வெளியே பிடிச்சிட்டு வந்துடும். போதும், அது லைட்டாக பெரட்டி நம்ம நல்லாவே டேப் வாட்டரில் கழுவியாச்சு. நல்லா பெரட்டி இப்படி கழுவி எடுத்துட்டால் போதும். ஒரு 2-3 தடவை அவ்வளோதான் நண்டோட க்ளீனிங் ப்ராசஸ். ஃபைனலாக வந்து ஒரு 2-3 அலசு நல்ல தண்ணியில் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டாவே போதும். ரொம்ப குவிக்காக ரொம்ப ஈஸியாகவே நம்ம நண்டை வந்து வீட்லேயே க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படிலாம் கிடையாது. ஈவன் பிகினர்ஸ், இது வரைக்கும் நண்டு வந்து சமைச்சதே கிடையாது, நான் புதுசாக இப்போ தான் சமைக்க போகிறேன், சுத்தமாக க்ளீனே பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த மெத்தடில் வந்து இந்த டேப் வாட்டர் யூஸ் பண்ணி சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஹீம்சோமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.